என் பொன்னகர் என்று என் அயோத்தி வந்திருக்கிறது. அவ்வளவு புகழுக்கு உரியவனா சுவாமி நாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கிறேன் தசரதா, சொல்லுங்கள். தேவலோகத்துக்கு சென்று அங்கே தேவேந்திரனிடம் சென்று முறையிட்டேன். சரி. அன்னவரும் சதா சர்வகாலமும் ரம்பை, மேனகை, துரோத்தம்மை போன்ற அழகிய பொருந்திய பெண்கள் நாட்டியம் ஆடுவதை கண்டு ரசித்துக் கொண்டிருப்பதால் அவரும் தங்களை கவனிக்காமல் விட்டார். வேறெங்கு சென்று முறையிடும் தெரியுமா தசரதா? சொல்லுங்கள் சுவாமி. கைலாயத்தில் வீட்டிற்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரனிடம் சென்று முறையிடுவது வழக்கம். இங்கே அந்த கைவினாளர் இருக்கா? ஆம். சரி. அன்னவரும் சதா சர்வகாலமும் இந்துக்களை 16 ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் கூடிய தொழிலை செய்து கொண்டிருப்பதால் அன்னவரும் எங்களை கவனித்து விட்டால் எங்கு சென்று முறையிடவும் தெரியுமா தசரதா? எங்கு செல்வீர்கள் சுவாமி? அந்த திருப்பார்கடலில் வீட்டிற்கும் அந்த பரந்தாமன் அந்த ஸ்ரீராமனிடம் சென்று முறையிடுவது வழக்கம். அப்படியா? அன்னவரும் நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனைத்தும் கவனித்துக் கொண்டிருப்பதால் கவனிக்காமல் விட்டு விட்டால் வேற எங்கு சென்று முறையிடுவது வழக்கம் தெரியுமா தசரதா? தெரிவிக்கிறேன். மணிமாட அயோத்தி, மணிமாட கூட கோபுரங்கள் பொருந்திய அழகு பொருந்திய நாட்டில் மன்னன் தசரதன் நல்லாட்சி செய்கின்ற காரணத்தினால் உங்களை நாடி வந்திருக்கிறேன் தசரதா. மிகவும் தன்னிகரான சுவாமி, தாங்கள் பிரம்மலோகம், சிவலோகம், இப்படி மூவேந்தர்களையும் மூவர்களையும் 3 தெய்வங்களையும் பார்த்தும் கவனிக்காத போது அடியன் சாதாரண ஒரு மாநிலம் இந்த அயோத்தி நகரை 5 ஏக்கர் நீளமுள்ள ஒரு உழவனை போல அந்த நாட்டு மக்களை என் உயிராக நினைத்து பாவிக்கின்றேன். எனக்கு இவ்வளவு புகழ் வேண்டுமா சுவாமி? தாங்களே சொல்லுங்கள். அவர்களெல்லாம் தேவர்கள், மூவர்கள். அந்த மூவரை விட நான் உயர்ந்தவனா சுவாமி? அப்படியா? தண்ணீரானே சுவாமி, மிகவும் தண்ணீரானே சுவாமி. ஏதோ அஷ்டச்சந்தாமரை போல இருக்கின்ற தன் உங்கள் முகத்திலே ஏதோ ஒரு வாட்டம் தெரிவதை போல இருக்கிறது. நான் உலக அதை பார்த்துதான் நான் மிகவும் சற்று வேதனையோடு தங்களை சரியாக கேட்கக்கூடாது என்று கேட்கலாமா வேண்டாமா என்று கேட்கின்றேன். தாங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். தெரிவிப்பீர்கள். உன் 4 மகன் மீது யார் மீது அதிகமாக பாசம் வைத்துள்ளாய்? தெரிவிப்பாய் தசரதா. சுவாமி, நானும் 60,000 ஆண்டுகள் புத்திர சந்தானம் இல்லாமல் களை போட்டு மாமனை போட்டு புத்திரகாமேசி யாகம் செய்து 4 பெண்மணிகள் இருந்திருக்கிறேன். அந்த 4 பெண்மணிகளிலே மிகவும் மிகவும் எனக்கு உயிரானவன், உள்ளமானவன், எல்லாமே அவன்தான் என்று நினைத்திருக்கின்ற அந்த கலியசமர் ராமன் தான் சாமி. இந்த உலகம் ஊர்களில் உங்களுக்கும் தெரியும் சாமி. அவன் மீது சத்தியம் செய்து கொடுத்தேன். ஆனால் நான் கேட்கும் வீரவானை தெரிவிக்கிறேன். என்ன சாமி, தாங்கள் சூசகமாக கேட்கிறீர்கள். நான் இருக்கிறேன், என் நாட்டு மக்கள் வீரர்கள் இருக்கிறார்கள். 10 தேரிலே வந்த அசுரர்களை ஒருவனாக நின்று நான் வென்றதனால்தான் 10 என்றால் தசம், 10 ரணங்களை வென்றதுதான் எனக்கு தசரதன் என்று பெயர். நான் உங்கள் துன்பத்தை தீர்ப்பதற்கு என்னால் என்ன வேண்டுமோ அத்தனையும் செய்வேன்.
தாங்கள் இதற்காக போய் ராமனிடம் சத்தியம் கேட்க வேண்டுமா? ஏன் சுவாமி, நான் சூரிய குலத்திலே பிறந்தவன், சொன்ன சொல்லி மாறாதவன். சத்தியம் கேட்பது எனக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. தாங்கள் கொஞ்சம் விவரமாக சொன்னால் அந்த வீரவான் யார் என்று எனக்கு தெரிந்தால் உடனே அனுப்பி வைக்கின்றேன் சுவாமி. அந்த வீரவான் உன் சேஷபுத்திரன் அந்த ஸ்ரீராமனை தான் அழைத்தேன். அப்படியா சுவாமி? என்னிடம் வீரவான் இருக்கிறார் என்று தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதை கேட்பதற்கு என் கண்மணி ராமச்சந்திரன் மீது ஆணையிட்டால் அந்த வீரவான் யார் என்று சொல்லுவேன் என்று சொல்லுவீர்கள். எனக்கு மிக கலக்கமாக இருக்கிறது சுவாமி. நான் 56 தேசங்களை ஆள்வதெல்லாம் புரியவில்ல. என் கண்மணி நான் 4 பேரையும் வளர்த்து அவர்களை இந்த நாட்டுக்கு ஒரு தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டுவதற்காகத்தான் நாளொரு பொழுதுனால் வளர்க்கிறேன். அதிலும் கண்மணி ராமனை கேட்கின்றீர்கள். ராமன் மீது ஆணையிட்டு சொல்ல வேண்டியவர்கள். சரி, தாங்களோ ராஜரிஷி, உலக நன்மைக்காக உத்தம யாகம் செய்கின்றவர்கள். நாங்கள் புத்தக சந்தான யாகம் செய்கிறோம், அசமய யாகம் செய்கின்றோம். தாங்கள் இந்த உலக நன்மைக்காகத்தானே உத்தம யாகம் செய்கிறீர்கள். அதனால் தான் என் கண்மணி ராமன் மீது ஆணையாக தாங்கள் கேட்கும் வீரவாணி நான் தருகிறேன். சபாஷ், என் யாகம் ஈடேறி விட்டது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி சாமி. அந்த வீரன் ராவணன் தான். ராவணா? என்ன சாமி, வேதனையாக இருக்குது சாமி. ராவணியா தாங்கள் கேட்பதற்கு ராமன் மீது ஆணை எடுத்துள்ளீர்கள். ராவனை பிரிந்தால் என் ஜீவனும் பிரிந்துவிடும் சாமி. அவனை பிரிந்து என்னால் ஒரு கணம் இருக்க முடியாது சாமி. கண்ணில்லாத ஒரு குருடன் நீண்ட நாள் தவறு செய்து கண் பெற்ற பிறகு அந்த கண்ணையே தாங்கள் வேண்டும் என்றால் இது கர்மமான சாமி, நியாயமில்லை சாமி. ஏன் சாமி மகன் சின்னும் சிறு பாலரை சாமி. அவன் பாழ்மரம் மாறாத பச்செரும் குழந்தை சாமி. அவன் எப்படி சாமி அறக்கரையை குளிப்பறிந்து எடுத்து சமர்பிடித்து அந்த அறக்கரைகள் எல்லாம் சம்சாரம் செய்வானா சாமி? பாலராமனையனே மகன் பாலராமனையனே. பாலராமனையனே அவன் பாராசூரமான காரியம் செய்வானோ. பாலராமனையனே மாதவ கௌசிகநாதனே மாதவ கௌசிகநாதனே கன்யாதனத்தின் சொல்வாரா. கன்யாதனத்தின் சொல்வாரா சூழலாய் அவன் பாடா சூரமான காரியம் செய்வானோ. சாமி, நாங்களோ காயத்ரி மந்திரத்தின் கருப்பொருள் நீங்கள். உங்களிடம் வாது செய்வேனா சாமி? என் மகன் அவனை வர்ணிக்கின்றவர்கள் எல்லாம் மையோ மரகதமோ பிறகு சொல்லே இல்லை. ஐயோ, இவ்வளவு அழகா என்று வதிப்பார்கள். அந்த வரக பித்தத்தினால் தான் தங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். ராவணி வேண்டாம் சாமி. அவன் சின்னம் சிறு குழந்தை சாமி. அவன் தாய் பொற்கண்ணத்திலே பாடங்கள் படித்து ஓடுகின்ற போது ஓடி விளையாடுவான், ஓடி விளையாடுவான் மகன், ஓடி விளையாடுவான். அவன் நான் ஒரு சொல் ஊட்டும் முன்னே, ஒரு வாய் சோர் ஊட்டும் முன்னே ஓடி விளையாடுவான் மகன், ஓடி விளையாடுவான். அவன் பாராசூரமான
சாமி என் கண்மணி ராமச்சந்திரன் அன்ற அவன் கண்கள் எல்லாம் தாமரை கண்களை போல் இருக்கும் சாமி. சூரிய உதயத்திலே அந்த செந்தாமரை மலர் எப்படி தன்னுடைய இதழ்களை எல்லாம் ஒன்றொன்றாக விரிக்கின்றதோ அப்படி அவன் கண்கள் மலரும் சாமி. சூரியன் மறைகின்ற போது எப்படி அந்த தாமரையில் மலருள்ள இதழ்கள்லாம் குவிகிறதோ அப்படி குவிந்து அவன் அழகாக தூங்குவான் சாமி. அவனை பிரிந்து என்னால் ஒரு சனம் கூட இருக்க முடியாது சாமி. அவனை விடுத்து நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கள். பால்மரம் மாறாத பச்சிலம் குலத்தை எப்படி சாமி வில்லெடுத்து நான் கூட்டி அவர்களை அழிப்பார். தாங்கள் எனக்கு உத்தரவிட்டார். நாடிய கட்டளை நானும் மறுப்பேனோ, நாடிய கட்டளை நானும் மறுப்பேனோ, நாடிய கட்டளை நானும் மறுப்பேனோ, நாடே நானும் மறுப்பேனோ, நாடிய கட்டளை நானும் நாடே அழுகிறாய், புலம்புகிறாய், எழுதுகிறாய். நீதான் அரியாசனத்தில் செய்து ஆட்சி செய்யும் முறையா? அடைய தசரதா, ஓ தசரதா, திரு தசரதா, இது தகுதியை உனக்கெல்ல தாழ்மையை சொல்லுவது தசரதா. அஞ்சாமல் என்ன உன்னை உனக்கு தசரதா. ராவனை சின்னன் சிறுவன் என்று சொல்லுகிறாய். ராவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும் சாமி? இதோ தெரிவிக்கிறேன். அரசாளுகின்ற அரசன், தாங்களோ விஸ்வத்தை ஆளுகின்ற தவோ வலிமை பெற்ற ராஜ ரிஷி. உங்களுக்கு தெரியாது எனக்கு எப்படி சாமி? தெரிவிக்கிறேன். கமண்டலாதிபதியான எனக்கல்ல தெரியும் அந்த ராவனின் மகிமை. உனக்கு என்ன தெரியும் அந்த ராவனின் மகிமை? 3 மனைவிகளோடு உல்லாசமாக இருக்கின்ற உனக்கு என்ன தெரியும்? காடு மலைகளை தின்று கந்த மூலங்களை தின்று பாறையின் மீது படுத்துறை எனக்கல்லவா தெரியும் இந்த ராவனின் மகிமை. சுவாமி, தாங்கள் சொல்வதெல்லாம் சரி சாமி. நான் மிக புத்தர வாங்கியினால் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தையுடைய பாசம் எப்படி இருக்கிறது என்று இப்பொழுதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. தாங்களோ முற்றும் துறைந்த முனிவர். அரசே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு விஸ்வத்துக்காக யாகம் செய்து விஸ்வமுத்தர் என்று பட்டம் பெற்றவர்கள். தாங்கள் கேட்பது கொஞ்சம் கூட சரியில்லை சாமி. சரியல்லவே
எனக்கு அறிவித்திருக்கிறாலும் ஆமா. எப்படி வாதிட்டாலும் ஆமா. என் கண்மணி ராமனை பிரிந்தால் என் ஜீவனும் பிரிந்துவிடும். என் கண்மணி ராமனை விட்டு வேறு எதை வேண்டாலும் பெறுகிறேன். இதோ தெரிவிக்கிறது தசரதா, சொல்லுங்கள். என் யாகம் ஈடேறி விட்டாலும் சரி, என் யாகம்